Hi students, this is Alex here. In the video, choose the correct answer. ஒரு சம்ம பார்க்க போறோம். pH of a solution வந்து 3 ன்னு கொடுத்திருக்காங்க. OH minus concentration என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும். அதாவது pH உம் pOH உம் ஆட் பண்ணும்போது 14. இப்போ pH ஓட வேல்யூ 3 அப்படினு கொடுத்தனால இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. And அடுத்த ஸ்டெப்ல இந்த 3 வந்து அதர் சைடு போயிடுச்சுனா நமக்கு pOH equal to 14 minus 3 அப்படின்னு வரும். அப்போ pOH அப்படிங்கிறது 11. இப்போ நமக்கு OH minus ஓட கான்சென்ட்ரேஷன் வேணும். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா pOH அப்படின்றது minus log concentration of OH minus with base 10. இப்போ இது இங்க 11 அப்படின்னு போட்டுட்டு equal to minus log of OH minus concentration with base 10. இதுல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து minus 11 அப்படின்னு வந்துடும். minus 11 equal to log OH minus concentration with base 10. லாகரிதமிக்ல ஒரு கன்வர்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை நம்ம ரீரைட் பண்ணிடலாம். அதாவது log OH minus concentration with base 10 அப்படின்றது minus 11. லாகோட ஃபார்ம் சப்போஸ் இப்போ log a base b equal to c அப்படின்னா இது லாகரிதமிக் ஃபார்ம். இது எக்ஸ்போனென்ஷியலா மாத்தும்போது a ஓட வேல்யூ வந்து b பவர் c. அப்ப அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணும்போது இது a, இது b and இது c. அப்ப a equal to b பவர் c அப்படின்னு போட்டா aன்றது OH மைனஸ் ஓட கான்சென்ட்ரேஷன், b பவர் c minus 11. அப்ப இதை நம்ம ரீரைட் பண்ணா 1 into 10 power minus 11 m அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட OH minus ஓட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு வந்து 1 into 10 power minus 11 m அப்படின்றது ஆப்ஷன் C கொடுத்துருக்காங்க.